அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, டிஃபரன்ஸ் ஈக்குவேஷன். சொல்யூஷன் ஆஃப் டிஃபரன்ஸ் ஈக்குவேஷன் பை இசட் டிரான்ஸ்ஃபார்ம் யூஸ் பண்ணி ஒரு சம்மு பார்க்கலாம். சரிங்களா? ஸோ கொஸ்டின் என்ன குடுத்திருக்கோம்? சால்வ் yn+2 + 6 டைம்ஸ் yn+1 9 டைம்ஸ் yn ஈக்குவல்ஸ் டு 2 given y0 equals to y1 equals to 0. அதாவது என்ன சொல்ல வருதுன்னா y of 0 ஓட வேல்யூ 0 தான், y of 1 ஓட வேல்யூ 0 தான். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணா z எடுக்கணும். ஸோ டேக் z on both sides. டேக் z on both sides. ரெண்டு பக்கம் z ஆப்ரேட் பண்றோம். அப்ப என்ன கிடைக்குன்னு பாருங்க. சரிங்களா? அதாவது z. அப்ப ஃபர்ஸ்ட் ஒன்ல z of y n+2 plus 6 times z of y n+1 plus 9 times z of yn equals to z transform of 2 power n. சரிங்களா? ஸோ ரெண்டு சைடுலுமே z எடுத்துக்கணும். ஸோ இதுக்கு ஒரு வேல்யூ இருக்கு. z of yn+2 then z of yn+1க்கு வேல்யூ இருக்கு. அப்ப z of yn+2க்கான வேல்யூ முதல்ல பேஸ்ட் பண்ணுவோம். இது என்ன சார்னா z ஸ்கொயர் y bar minus z ஸ்கொயர் y0 minus z y1. சரிங்களா? இது z of yn+2க்கான வேல்யூ. Similarly 6 time z yn+1க்கான வேல்யூ z y bar minus z y0 plus z of yn-க்கான வேல்யூ 9 times y bar மட்டும்தான். RHS என்ன கொடுத்திருக்கோம்? z transform of 2 power n. ஸோ நமக்கு நல்லாவே ஒரு ரிசல்ட் தெரியும். z transform of a power n ஓட வேல்யூ என்னன்னு கேட்டீங்கன்னா z by z minus a. சரிங்களா? z transform of a power n-க்கான. சரிங்களா? z by z minus a. இங்க a ரிப்ளேஸ் பதிலா என்ன சார் இருக்குன்னா 2 இருக்கு. a க்கு பதிலா 2 இருக்கு. அப்ப என்ன ஆகும்? z by z minus 2 எழுதிக்கலாம். சரிங்களா? இப்போ கண்டிஷன் என்ன கொடுத்திருக்கோம்னு பார்க்கணும். சோ நமக்கு என்ன கண்டிஷன் கொடுத்திருக்கோம்? y0 0 y1 0. அப்ப என்ன y0 0 இந்த டேர்ம் ஃபுல்லா 0 ஆயிடும். y1 0 இந்த டேர்ம் ஃபுல்லா 0 ஆயிடும். y0 0 இந்த டேர்ம் ஃபுல்லா 0 ஆயிடும். அப்ப பேலன்ஸ் டைம் என்ன இருக்குன்றத ஒரு டைம் எழுதி. சரிங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் டைம்ல என்ன இருக்குன்னு பாருங்க, z ஸ்கொயர் y பார் மட்டும் தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல z ஸ்கொயர் y பார் மட்டும் தான் இருக்கு. செகண்ட் பிராக்கெட்ல 6 டைம் z y பார் இருக்கும். தேர்ட் ஒன்ல 9 டைம்ஸ் y பார் இருக்கும். ஈக்குவல்ஸ் டு z பை z மைனஸ் 2. சரிங்களா? இப்போ LHSல என்ன சார் காமனா இருக்குன்னு பாருங்க, y பார் அகைன் y பார் அகைன் y பார். அப்போ y பார் ஃபுல்லா காமனா இருக்கு. அப்போ y பாரை வெளிய எடுத்தா பேலன்ஸ் டைம் என்ன சார் இருக்கும்னு கேட்டீங்கன்னா z ஸ்கொயர் பிளஸ் 6z பிளஸ் 9 இருக்கும். equals to z by z minus 2. சரிங்களா? இப்போ எனக்கு என்ன சார் வேணும்னா y பார் மட்டும் தான் வேணும். பேலன்ஸ் எல்லாம் RHS தள்ளி விட்டுலாம். y பார் மட்டும் தான் வேணும். அப்ப என்ன சார் பண்ணலாம்னா y பார் மட்டும் வச்சுட்டோம் அப்படின்னா பேலன்ஸ் டைம் என்ன ஆகும்? ஆல்ரெடி z by z minus 2 இருக்கு. சரிங்களா? அது கூட என்ன வரும்னு பாத்தீங்கன்னா z ஸ்கொயர் பிளஸ் 6z பிளஸ் 9 வந்துருக்கும். ஸோ கீழே இருக்கக்கூடிய டேர்ம் இந்த டேர்ம் என்னன்னு கேட்டீங்கன்னா குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனா இருக்கு. ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். அதை நம்ம கால்குலேட் பண்ணி சால்வ் பண்ணலாம், மேனுவலா சால்வ் பண்ணாலும் சரிங்க. ஸோ கான்ஸ்டன்ட் 9 இருக்கு. அப்போ மல்டிப்ளை பண்ணா 9 வரும். சரிங்களா? தென் அடுத்த வேல்யூ 6 இருக்கு. ஸோ ஆட் பண்ணா 6 வரணும். ஆட் பண்ணா 6 வரணும், மல்டிப்ளை பண்ணா 9 வரணும். இப்போ ஒரே பாசிபிலிட்டி 3 அண்ட் 3 தான். ஸோ 3 மல்டிப்ளை பண்ணா 9, ஆட் பண்ணா 6. அது எப்படி சார் மாத்தி எழுதலாம்னு கேட்டீங்கன்னா y bar equals to z by z minus 2 அப்படியே இருக்கட்டும். அப்ப இங்க 3 and 3. அப்ப 3, 3 ஆன்சர் என்னன்னா 3, 3 ரிப்பீட் ஆகுது. 3, 3 ரிப்பீட் ஆகுது ஃபேக்டர்ஸ். அப்ப என்ன பண்ணலாம் சார்? z plus 3 ஹோல் ஸ்கொயர்னே போட்டுக்கலாம். z plus 3 ஹோல் ஸ்கொயர்னே போட்டுக்கலாம். ஏன்னா இது ஃபார்முலா பாருங்க, a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் பிளஸ் 2ab ஃபார்முலா இருக்கான்னு பாத்துக்கங்க, செக் பண்ணிக்கங்க. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் நம்ம ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும். செகண்ட் ஆஃப் அதை சால்வ் பண்ணணும். சரிங்களா? இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் முடியும். செகண்ட் ஆஃப் என்னன்னா இந்த டேர்மை சால்வ் பண்ணணும்.
ஸோ முன்னாடி நம்ம என்ன பண்ணிக்கிறோம், டேக் இசட் டிரான்ஸ்ஃபார்ம் ஆன் போத் சைட்ஸ் எடுத்துருக்கோம் இல்லைங்களா, ரெண்டு பக்கம் இசட் ஆப்ரேட் பண்ணிடும். இப்போ அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக இன்வர்ஸ் இசட் ரெண்டு சைடு எடுக்கிறோம். சரிங்களா, இன்வர்ஸ் இசட் ரெண்டு சைடு எடுக்கிறோம். இப்போ ஸோ டேக் இசட் இன்வர்ஸ் ஆன் போத் சைட்ஸ். டேக் இசட் இன்வர்ஸ் ஆன் போத் சைட்ஸ். இப்போ என்ன ஆகுன்னு பாருங்க, ஏன்னா இசட் எடுத்தோம், இப்போ இன்வர்ஸ் இசட் டிரான்ஸ்ஃபார்ம் எடுக்கும். ஸோ நமக்கு y பார்ன்றது வேல்யூ தெரியும். y பார்ன்றது என்ன சார், z டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் y ஆஃப் n தான். z டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் y ஆஃப் n தான் y பார். அப்போ இன்வர்ஸ் z எடுக்கும்போது என்ன ஆகுனா ரெண்டு பேலன்ஸ் ஆயிடும். z இன்வர்ஸ் z என்ன ஆயிரும், பேலன்ஸ் ஆயிரும். அப்போ LHS என்ன சார் இருக்குன்னா வெறும் yn தான் இருக்கும். ஏன்னா இன்வர்ஸ் z இதுவும் பேலன்ஸ் ஆகும்போது yn மட்டும் தான் இருக்கும். சரிங்களா, அப்போ இந்த பக்கம் என்ன சார் இருக்குன்னா z இன்வர்ஸ் z by z minus 2 into z plus 3 whole square இருக்கும். சரிங்களா, இது ஒரு சாதாரண இன்வர்ஸ் z டிரான்ஸ்ஃபார்ம் தான். ஸோ இது சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம நிறைய டெக்னிக் தெரியும். என்ன டெக்னிக்னா, ரெசிடியூ தியரம் யூஸ் பண்ணலாம், பார்ஷியல் ஃப்ராக்ஷன் அப்ளை பண்ணலாம், கன்வர்ஷன் தியரம் அப்ளை பண்ணலாம். எந்த டெக்னிக் நமக்கு ஆப்டடாக இருக்கோ அந்த டெக்னிக் அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா, அது ஒரு சாதாரண இன்வர்ஸ் z டிரான்ஸ்ஃபார்ம் தான். சரிங்களா, ஓகே. இப்போ இதை சால்வ் பண்ணும் இல்லைங்களா. ஸோ லெட்ஸ் நம்ம பை பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெத்தடில் அப்ளை பண்ணும். பை பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெத்தட். ஸோ பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெத்தட் அப்ளை பண்ணி இதை எப்படி சால்வ் பண்ணலாம்னு இருப்போம். ஸோ பார்ஷியல் ஃப்ராக்ஷன் அப்ளை பண்ணால் ஃபர்ஸ்ட் என்ன சார் எடுக்கணும்னா, லெட் f of z ஈக்குவல்ஸ் டு உள்ளது உள்ளபடி எடுத்துக்கிறோம், z by z minus 2 and z plus 3 whole square உள்ளது உள்ளபடி எடுத்துக்கிறோம். ஸோ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுவோம்னா, f of z by z போட்டுருவோம். f of z by z divide throughout by z. இல்லைன்னா இந்த z கீழே கொண்டு வந்துடலாம். இந்த z ஆப்போசிட் வந்துச்சுன்னா என்ன ஆகும்னா டிவிஷன்ல ஆயிடும். இப்போ பேலன்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 by z minus 2 into z plus 3 whole square இருக்கும் இல்லைங்களா. இப்போ பார்ஷியல் ஃப்ராக்ஷன் எதுக்கு சார் அப்ளை பண்ணணும்னா, இந்த பர்டிகுலர் டேர்முக்கு தான் பார்ஷியல் ஃப்ராக்ஷன் அப்ளை பண்ணும். அப்போ இது ப்ராப்பர் ஃப்ராக்ஷனா இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனான்னு கேட்டீங்கன்னா இது ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் தான். இது ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் தான். ஏன் சார் ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் சொல்றோம்னா, நியூமரேட்டர்ல இருக்கக்கூடிய மேக்ஸிமம் இசட்டோட டிகிரி எதுவுமே இல்லை, ஸோ 0. டினாமினேட்டர்ல இருக்கக்கூடிய மேக்ஸிமம் இசட்டோட டிகிரி பவர் 3 இருக்கு. அப்போ ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் தான். நியூமரேட்டர் என்னைக்குமே லெஸ் தேன் டினாமினேட்டரா இருக்கும். அதாவது டினாமினேட்டரோட பவர் அதிகமாக இருக்கணும், நியூமரேட்டரோட பவர் குறைவாக இருந்துச்சுன்னா அது ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் சொல்லுவோம். ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். அப்போ இந்த எக்ஸாம்பிள் ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்ல தான் இருக்கு. இது எப்படி சார் பிரிக்கலாம்னு கேட்டீங்கன்னா வெரி சிம்பிள். ஸோ a by ஃபர்ஸ்ட் நான் ரிப்பீட்டட் டேர்ம் என்னன்னு பாருங்க, z minus 2 பிளஸ் b by ரிப்பீட்டட் z plus 3 ரிப்பீட் ஆகுது. அப்போ ஒரு டைம் z plus 3 போட்டுங்க. c by இன்னொரு டைம் z plus 3 போட்டுங்க. அப்போ c by z plus 3 ஹோல் ஸ்கொயர். இது ஈக்குவேஷன் நம்பர் 1 கூட எடுத்துக்கலாம், நம்மளோட கன்வீனியன்ட்டுக்காக நம்ம 1 எடுத்துக்கலாம். சரிங்களா, இப்போ என்ன சார் பண்றோம்னா, இந்த z minus 2 z plus 3 ஹோல் ஸ்கொயர் ரெண்டு சைட்லையும் மல்டிப்ளை பண்ணுறோம். இந்த z minus 2 z plus 3 ஹோல் ஸ்கொயரை ஏன்ற பிளேஸ்லையும் மல்டிப்ளை பண்ணுவோம், bன்ற பிளேஸ்லையும் மல்டிப்ளை பண்ணுவோம், cன்ற பிளேஸ்லையும் மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ LHS என்ன சார் இருக்குன்னா 1 மட்டும்தான் இருக்கு. ஸோ 1 ஈக்குவல்ஸ் டு ஏன்ற பிளேஸ்ல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா z minus 2 கேன்சல் ஆயிரும். இப்போ பேலன்ஸ் என்ன சார் இருக்குன்னா z plus 3 ஹோல் ஸ்கொயர். bன்ற பிளேஸ்ல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா z plus 3 பவர் 1 மட்டும் கட் ஆயிடும். அப்போ z minus 2 அப்படியே தான் இருக்கும், z plus 3 பவர் 1 கட் ஆயிடும். அப்போ z plus 3 மட்டும் தான் இருக்கும். cன்ற பிளேஸ்ல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா கம்ப்ளீட் z plus 3 ஹோல் ஸ்கொயர் கட் ஆயிடும். இப்போ பேலன்ஸ் என்ன சார் இருக்குன்னா z minus 2 மட்டும் தான் இருக்கும். இப்போ என்னோட எய்ம் என்ன கேட்டீங்கன்னா, இந்த 3 கான்ஸ்டன்ட் ஃபைண்ட் பண்ணி ஏபிசின்ற இந்த 3 கான்ஸ்டன்ட்டை ஃபைண்ட் பண்ணணும். சரிங்களா, ஸோ அதுக்கு புட் ஃபர்ஸ்ட் ஆப்போசிட் சிம்பிள், ஒவ்வொரு ஆப்போசிட் சிம்பிளா போடுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்போசிட் சிம்பிள் என்ன சார் இருக்குன்னா z minus 2 வச்சிருக்கோம். அப்போ ஆப்போசிட் சிம்பிள் z plus 2 போட்டுக்கலாம். z பதிலாக plus 2 போட்டோம். அப்போ z பதிலாக plus 2 போட்டால் என்ன சார் ஆகும் பாருங்க ஈக்குவேஷன். ஸோ 1 LHSல 1 தான் இருக்கு, ஸோ நோ ப்ராப்ளம். 1 ஈக்குவல்ஸ் டு a into z பதிலாக 2 போடுறோம். ஸோ 2 plus 3 ஹோல் ஸ்கொயர். b 0 ஆயிரும், ஏன்னா 2 minus 2 0 ஆயிரும்.
சியும் 0 ஆயிரும். சியும் 0 ஆயிரும். சி இன்டூ 2 மைனஸ் 2 0. ஸோ என்ன கிடைக்கணும் பாருங்க ஃபைனலா 1 ஈக்குவல்ஸ் டு ஏ இன்டூ 2 பிளஸ் 3ன்றது 5 5 ஸ்கொயர். அப்போ என்ன ஆகும் ஏ இன்டூ 25 ஈக்குவல்ஸ் டு 1. அப்போ ஏக்கான வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 1/25. ஏக்கான வேல்யூ 1/25. ஸோ அனதர் கான்ஸ்டன்ட் put z equal to another opposite symbol. ஸோ ஆல்ரெடி -2 ஆப்போசிட் சிம்பிள் +2 போட்டோம். இப்போ +3 இருக்கு. ஆப்போசிட் சிம்பிள் -3. ஸோ செகண்ட் ஆப்போசிட் சிம்பிள் -3 ரீப்ளேஸ் பண்ணுங்க என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. சரிங்களா? ஸோ எல்ஹெச்எஸ் ஒன்றுமே பிரச்சனை இல்லை 1 மட்டும்தான் இருக்கு. ஸோ 1 ஈக்குவல்ஸ் டு ஏ இன்டூ -3 போட்டு என்ன சார் ஆகும் ஃபர்ஸ்ட் டைம் 0 ஆயிடும். +3 -3 பேலன்ஸ் ஆயிடும். பி இன்டூ ஃபர்ஸ்ட் டைமுக்கு வேல்யூ உண்டு. செகண்ட் டைம் 3 -3 0 ஆயிடும். பிளஸ் தேர்ட் டேர்ம் மட்டும் தான் கிடைக்கும். சி இன்டூ -3 -2 தேர்ட் டேர்ம் மட்டும் தான் கிடைக்கும். ஸோ 1 ஈக்குவல்ஸ் டு A0 B0. அப்போ சி இன்டூ -5 கிடைக்கும். அப்போ சிக்கான வேல்யூ என்ன சார்னா -1/5. சரிங்களா? சிக்கான வேல்யூ -1/5. ஓகே, இனி ஒரு கான்ஸ்டன்ட் ஃபைண்ட் பண்ணோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 2 ஆப்போசிட் சிம்பிள் நம்ம ஆல்ரெடி போட்டோம். ஸோ மூணாவது ஆப்போசிட் சிம்பிளுக்கு பாசிபிளான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஏன்னா -2 இருக்கு +3 இருக்கு. அப்போ 2 ஆப்போசிட் சிம்பிள் போட்டோம். இப்போ மூணாவதுக்கு ஆப்ஷன் இல்லை அப்படிங்கும் போது டிஃபால்ட்டா நம்ம என்ன போடுவோம்னா புட் z ஈக்குவல் டு 0 போடுவோம். ஏன்னா z 0 போட்டிருக்கமான்னு செக் பண்ணுங்க. z 0 போட்டிருக்க மாட்டோம். ஏன்னா ஒரு ஆப்போசிட் சிம்பிள் +2 அனதர் ஆப்போசிட் சிம்பிள் -3. அப்போ z ஈக்குவல் டு 0 போடுது. அப்போ z பதிலா 0 போடும். அப்போ z க்கு 0 போட்ட என்ன ஆகுன்னு பாருங்க. LHS 1 ஈக்குவல்ஸ் டு a இன்டூ 0 + 3. ஸோ 0 + 3 whole square plus b into z 0 போட்டா -2 கிடைக்கும். z க்கு 0 போட்டா +3 கிடைக்கும். c into z க்கு 0 போட்டா -2 கிடைக்கும். சரிங்களா? இப்போ a and c கான வேல்யூ கையில வச்சிருக்கோம். அந்த வேல்யூ பேஸ்ட் பண்ணுங்க. ஸோ 1 ஈக்குவல்ஸ் டு a கான வேல்யூ என்ன சார் 1/25. a கான வேல்யூ 1/25. 3 ஸ்கொயர்னா 9 ஆயிரும். பிளஸ் b கான வேல்யூ தெரியாது எனக்கு. ஸோ -2b அப்படி இருக்கட்டும். ஸோ இங்க ஒரு 3 வச்சிருக்கோம் இல்லைங்களா? அப்போ 2 × 3 என்ன ஆயிரும் 6 ஆயிரும். -6 ஆயிரும். பிளஸ் சிக்கான வேல்யூ என்ன சார் -1/5. -1/5 along with -2. இப்போ என்னோட எய்ம் என்னன்னு கேட்டீங்கன்னா b மட்டும் தான் ஃபைண்ட் பண்ணணும். ஸோ இந்த -6b மட்டும் என்ன பண்றேன் RHS தள்ளி விட்டுருக்கோம். இந்த 1 LHS இந்த பக்கம் மாத்திடும். அப்போ என்ன ஆகும் பாருங்க. இந்த -6b ஆப்போசிட்ல வந்தனா +6b ஆயிடும். இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் டைம்ல என்ன சார் இருக்கு 9/25 இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம்ல 9/25. இந்த மைனஸும் மைனஸ் என்ன ஆயிரும் பிளஸ் ஆயிரும். ஸோ +2/5 ஆயிரும். இந்த +1 ஆப்போசிட்ல வந்துச்சுன்னா -1 ஆயிரும். சரிங்களா? இப்போ இது எல்சிஎம் எடுக்கும். அப்போ எல்சிஎம் எடுக்கிறதுக்காக கீழே மேக்ஸிமம் டைம் என்ன இருக்கு 25 இருக்கு. அப்போ டினாமினேட்டர் ஃபுல்லா 25 மாத்திட்டேன்னா நான் நியூமரேட்டர் ஈஸியா ஆட் பண்ணிக்குவேன். இல்ல கேல்ஸ் யூஸ் பண்ணி டைரக்டா எடுக்கிற மாதிரி தான் எடுத்துக்கலாம். ஸோ மேலே கீழே 5ஆல மல்டிப்ளை பண்றேன். மேலே கீழே 5ஆல மல்டிப்ளை பண்ணா டினாமினேட்டர் 25. இந்த டைம்ல மேலே கீழேயும் 25ஆல தான் மல்டிப்ளை பண்ணியாகும். அப்பதான் டினாமினேட்டர் என்ன ஆகும் 25 ஆகும். இப்போ பாத்தீங்கன்னா 3 டினாமினேட்டர்லயுமே 25 25 25 தான் இருக்கு. அப்போ டைரக்டா என்னால எல்சிஎம் எடுத்துக்க முடியும். டினாமினேட்டர் 25, நியூமரேட்டர் 9, 2 × 5 10 -25. அப்போ மேல என்ன ஆகும் சார் 19 -25 டிவைடட் பை 25. அப்போ 6b என்ன சார் கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா -6/25. ஸோ 6ம் கட் ஆயிக்கும். அப்போ கடைசியா b என்ன சார் வேல்யூ இருக்குன்னு பாத்தீங்கன்னா -1/25. -1/25. ஈக்குவேஷன் 1ல சப்ஸ்டிட் பண்ணுங்க சார் என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. ஒரு டைம் ஈக்குவேஷன் 1 எழுதிக்கங்க. f of z by z equals to a by z minus 2 plus b by z plus 3 plus c by z plus 3 whole square. சரிங்களா? இந்த z மேல தள்ளி விட்டுருங்க சார் எல்லா இடத்துக்கும். அப்போ வெறும் f of z மட்டும் இருக்கும். ஸோ f of z equals to a into z by z minus 2 ஆயிரும் plus b into
z by z plus 3 plus c into z by z plus 3 whole square. சரிங்களா? தென் நமக்கு என்ன தெரியணும்? y of n வேணும். நமக்கு என்ன சார் வேணும்? ஃபைனலா yn வேணும். ஸோ y of n அப்படின்றது வெரி சிம்பிள் சார். ஏன்ற டைம் அப்படியே இருக்கட்டும். z inverse. y of n என்பது z inverse z by z minus 2 plus b into z inverse z by z plus 3 then c into z inverse z by z plus 3 whole square. இதுதான் சார் ஃபைனல் y of n. இப்போ ஏபிசிக்கு வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிடலாம். ஏக்கான வேல்யூ என்ன சார்? 1/25. பிக்கான வேல்யூ -1/25. அப்போ சப்ஸ்டிட் பண்ணி ஏக்கான வேல்யூ 1/25. z by z minus 2 இருக்கு ஆன்சர்ல. ஆன்சர்ல z by z minus 2 இருக்கு. அதாவது z டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் a பவர் n-க்கான வேல்யூ என்ன சார்னு கேட்டீங்கன்னா z by z minus a இருக்கு. அப்போ இங்க a-க்கான வேல்யூ 2 இருக்கு. என்ற பிளேஸ்ல 2 இருக்கு. அப்போ என்ன சார் ஆன்சர்? இது 2 பவர் n பிளஸ் b-க்கான வேல்யூ என்ன சார்னா -1/25. b-க்கான வேல்யூ -1/25. இங்க a-க்கு பதிலா என்ன சார் இருக்குன்னா -3 இருக்கு. என்ற பிளேஸ் பதிலா -3 +3 இருக்கு. அது +3 எப்படி சார் எழுதலாம்னு கேட்டீங்கன்னா +3 மைனஸ் ஆஃப் -3 எழுதிக்கணும். அப்போ a என்ற பிளேஸ்ல என்ன சார் இருக்குன்னா -3 இருக்கு. அப்போ செகண்ட் ஒன் என்ன ஆகும்? -3 பவர் n ஆகும். c-க்கான வேல்யூ என்ன சார்னா -1/5 கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். சரிங்களா? இங்க இந்த டைம் மட்டும் கொஞ்சம் கிரிட்டிக்கலா இருக்கு. ரொம்ப கேர்ஃபுல்லா பார்க்கணும். நமக்கு z டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் n a பவர் n-க்கான வேல்யூ n a பவர் n-க்கான வேல்யூ என்ன சார்னு கேட்டீங்கன்னா az by z minus a whole square. z டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் n a பவர் n-னா z by z minus a whole square. சரிங்களா? இங்க z by z minus a க்கு பதிலா +3 இருக்கு. ஸோ இந்த +3 எப்படி சார் எழுதலாம்? மைனஸ் ஆஃப் -3 எழுதிக்கலாம். அப்போ இது எப்படி சார் எழுதலாம்னா n a-க்கு வேல்யூ -3 n a பவர் n. சரிங்களா? n a பவர் n. ஸோ a-ன்ற பிளேஸ்க்கு பதிலா 3 இருக்கு. சரிங்களா? இதுதான் நமக்கு தேவையான டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ரிசல்ட். yn சொல்லலாம் இல்ல y of n சொல்லலாம். எல்லாமே ஒண்ணுதான். சரிங்களா? நன்றி. மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவுல பார்ப்போம். இந்த வீடியோ நம்ம கிளாஸ் இருக்கக்கூடிய இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோக்கான டெஸ்கிரிப்ஷன் லிங்க்ல பிடிஎஃப் ஃபைல் இருக்கும். டவுன்லோட் பண்ணிக்கங்க. யூட்டிலைஸ் பண்ணிக்கங்க. மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவுல பார்ப்போம். நன்றி.